ஹாய், இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்க்க போகிற சாப்டர் டெப்ரிசியேஷன். த ப்ராசஸ் ஆஃப் calculating the decreased amount of an fixed asset over the year is known as depreciation. இப்போ இந்த இயர் ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணால் அதோட வேல்யூ நெக்ஸ்ட் இயர் குறைஞ்சிரும். அந்த டிக்ரீசிங் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் டெப்ரிசியேஷன். இதில் 2 மேஜர் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இந்த மெத்தடில் ஃபஸ்ட் இயர்க்கு கால்குலேட் பண்ணுற சேம் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் தான் அடுத்து வர அப்கமிங் இயர்ஸ்க்கும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். இந்த மெத்தடில் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் சேமாக இருக்காது. ஒரு இயருக்கும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதில் ஈச் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சம் டெப்ரிசியேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ த ஃபார்மேட் ஆஃப் மிஷினரி அக்கௌண்ட் வந்து டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இதுதான் டெப்ரிசியேஷனில் மிஷினரி அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். இப்போ கொஷின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். A machinery was purchased on 1st July 2013 at a cost of 14,000 and 1,000 was spent on installation. டெப்ரிசியேஷனோட காஸ்ட் அமௌண்ட் வந்து 14,000 தான். ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வந்து 1,000. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணால் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் மிஷினரி கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டில் 15,000 to பேங்க்குன்னு போடுவோம். அண்ட் தென் த depreciation is written off at 10% on the original cost every year. Depreciation rate of percentage வந்து 10%. The books are closed on 31st December each year. Each year closing date வந்து 31st December தான். The machinery was sold for 9,500 on 31st March 2016. 2016 அப்போ பர்ச்சேஸ் பண்ண மிஷினரியை 9,500 சேல் பண்ணுறாங்க. Show the machinery account for all the years. இப்போ மிஷினரி அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட் July 1, 2013. பர்டிகுலர்ஸ் வந்து டு பேங்க் அமௌண்ட் 15,000. இப்போ கிரெடிட் சைடில் டேட் வந்து 2013 31st December. பர்டிகுலர்ஸ் வந்து பை டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 15,000 இன்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 10% ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 1,500 வரும். ஆனால் அங்கே 750 போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது வந்து மிடில் ஆஃப் த இயரில், அதாவது ஜூலையில் இருந்துன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மந்த். க்ளோசிங் இயர் வந்து டிசம்பர் 31st. அப்போனா 6/12 போடணும். அப்படி போட்டால் 750 வரும். ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் மிஷினரி மைனஸ் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் பண்ணால் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். அதாவது பை பேலன்ஸ் கேரி டவுன் 14,250. தென் இந்த இயரை க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இயர் 2014 January 1 டூ பேலன்ஸ் brought down 14,050. இப்போ கிரெடிட் சைடில் 2014 31st December பை டெப்ரிசியேஷன் 1,500. இப்போ வந்து இந்த இயருக்கான வந்து டெப்ரிசியேஷன் வந்து 1 இயருக்கு தான் வரும். ஏன்னா இது வந்து January 1லேயே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆரம்பிச்சதுனால. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் 1,500 டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு 12,750 க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். ஸோ இந்த இயருக்கான அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2015 பண்ணுவோம். January 1 டூ பேலன்ஸ் brought down 12,750. தென் கிரெடிட் சைடில் 2015 December 31 பை டெப்ரிசியேஷன் 1,500. ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் 1,500 டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் பை பேலன்ஸ் கேரி டவுன் 11,250 இந்த இயர்க்கான கிடச்சிரும். ஸோ இந்த இயர்க்கான அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் 2016 March 31st பை பேங்க் சேல்னு போட்டு 9,500. பை டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இயர் எண்டிங் வந்து நம்மளுக்கு இந்த சம்மில் December 31 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த March 31லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ண மிஷினரியை சேல் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எத்தனை மந்த் இந்த இயர் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மிஷினரியை? January, February, March 3 மந்த் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மிஷினரி 15,000 இன்ட்டு 10% ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன்ட்டு 3/12 ஈக்குவல் டு 375. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 11,250 மைனஸ் சேல் 9,500 மைனஸ் டெப்ரிசியேஷன் 375 பண்ணால் உங்களுக்கு லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி வந்துடும் 1,375. கிரெடிட் சைடில் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, டெபிட் சைடில் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. இதோட இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூஸ் மெத்தடை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் டெப்ரிசியேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். இப்போ அவங்க கொஷின் பார்த்துடலாம். A company acquired a machine on 1st January 2018 at a cost of 40,000 and spent 1,000 on its installation. 40,000 வந்து மிஷினரியோட ஆக்சுவல் காஸ்ட் அண்ட் 1,000 வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ the total cost of machinery வந்து 41,000. அதுதான் வந்து நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டில் டு பேங்க் 41,000 போஸ்ட் பண்ணுவோம்.
and then the firm writes off depreciation at 10% on the diminishing balance. Diminishing balance is the return down value method. The two names are return down value method நால ஒன்று தான், diminishing balance method நால ஒன்று தான். Then to the books are closed on 31st December of each year. Show the machinery account for 3 years. 3 yearsக்கு machinery account நம்ம போடணும். இப்போ அவங்க machinery account create பண்ணலாம். First on the date 2018 January 1, particulars to bank, amount 41,000. இப்போ credit sideல date 31st December 2018, particulars வந்து by depreciation. Depreciation எப்படி calculate பண்ணணும்? 41,000 into rate of depreciation 10% equal to 4,100 depreciation amount வந்துரும். ஸோ இப்போ total cost of machinery 41,000 minus depreciation amount 4,100 பண்ணால் by balance carry down 36,900 வந்துடும். இப்போ இந்த இயர்க்கான அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2019 போயிடணும். January 1 to balance brought down 36,900. Credit side 2019 31st December by depreciation 3,690. இந்த இடத்துல தான் கவனமாக இருக்கணும். எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா ஃபஸ்ட் இயருக்கு போட்ட அதே 4,100 தான் அடுத்து வர அப்கமிங் இயருக்கும் வந்திருக்கும். இப்போ இது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னால அடுத்தடுத்து வர இயற்கான ஓப்பனிங் பேலன்ஸில் இருந்து தான் நம்மளோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 36,900 இன்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 10% பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணால் தான் 3,690 வரும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் 36,900 மைனஸ் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் 3,690 பண்ணால் பை பேலன்ஸ் கேரி டவுன் 33,210 வந்துடும். இப்போ இந்த இயர்க்கான அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் 2020 January 1 to balance brought down 33,210. இப்போ கிரெடிட் சைடில் 2020 December 31 பை டெப்ரிசியேஷன் சேம் தான் 3,321 டெப்ரிசியேஷன் அமௌண்ட். இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் 3,321 மைனஸ் பண்ணால் பை பேலன்ஸ் கேரி டவுன் 29,889 வந்துடும். இப்போ இந்த இயர்க்கான அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் அது ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுருங்க. 2021 January 1 to balance brought downல 29,889 அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதோட டெப்ரிசியேஷன் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.